காலையிலே வந்து லைவ் வருவோம்னு எதிர்பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருந்ததால. நீங்க கேட்ட சிங்கிள் ப்ராடக்ட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் கம்மிங் சூன் சீக்கிரத்துலேயே வந்து நாங்கள் போட போகிறோம். அதுக்காக தான் வந்து ப்ராடக்ட்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கு. வாய்ஸ் வந்து கேட்குதான்னு சொல்லுங்க. அதனால தான் வந்து மற்றதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கேன். வாய்ஸ் கேட்குதா? யாராவது கமெண்ட் கொடுங்க. வாய்ஸ் கேட்குதா, கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் மைக் போட்டிருக்கேன், அதனால தான் கேட்குறேன். நார்மல் டைம்னா கண்டிப்பாக வாய்ஸ் கேட்கும். இந்த லைவ் வந்து எதுக்காக அப்படின்னா, கேட்குதா மாமா? யாராவது கமெண்ட் கொடுங்க. இப்போ தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ தான் ஒவ்வொருத்தர் வராங்க. இந்த லைவ் வந்து எதுக்காக அப்படின்னா, யூடியூப்ல 2 வின்னர் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல 2 வின்னர் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து கிளியர் மேம். ஓகேவா? எஸ்எஸ்டா கிளியர், எக்ஸ் கிளியர். ஓகே, தேங்க்யூ. சார்கோல் சோப்பு, ஆக்டிவேட்டட் சார்கோல் சோப்பு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கு கீழே வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் கொடுங்க. அந்த ஃபீட்பேக்கில் 2 பேரை செலக்ட் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே நம்ம ப்ராடக்ட்டை வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் வந்து இந்த வீடியோவில் ஒரு 10 பேர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதுலேருந்து நம்ம 2 பேரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எப்பயுமே மேலேருந்து அதாவது டாப் கமெண்ட்லேருந்து இப்படி மேலே ஸ்க்ரால் பண்ணி தருவோம். இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபுல்லாக வந்து கீழே போயிட்டேன். லாஸ்ட் கமெண்ட்டுக்கு போயிட்டேன். இங்கேருந்து கீழே தள்ளி நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இன்ஸ்டாகிராமில் 2 பேர் செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் ஆகிட்டாங்களா? ஓகே, இவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். செலக்ட் ஆனவங்க யாரு அப்படின்னா, கார்த்திகா வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க என்ன ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஹாய் சிஸ், எனக்கு வந்து ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் ரொம்ப அதிகமா அண்ட் ஃபேஸ் ரொம்ப ஆயிலா வந்து வலிஞ்ச மாதிரி இருக்கும். நானும் வந்து நிறைய சோப்பு அண்ட் க்ரீம் யூஸ் பண்ணி ரிசல்ட் இல்லவே இல்லை. பட் உங்களோட சார்கோல் சோப்பு என் ஃபேஸில் வந்து நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஆல் ஆஃப் யுவர் ப்ராடக்ட் ரிசல்ட் வெரி குட் சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அப்புறம் வந்து இவங்க கொடுத்துருக்க கமெண்ட்ஸ்லேயே நான் ஒன்று வந்து சொல்கிறேன் பாருங்கள். அவங்க ஆயில் வந்து அதிகமாக இருக்கும், ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனால் நிறைய சோப்பு அண்டு க்ரீம் வாங்கி யூஸ் பண்ண ரிசல்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க க்ரீம் யூஸ் பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. க்ரீமுக்கு பதில் ஜெல் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா க்ரீம் அது வந்து ஆயில் வந்து போட்டு தான் வந்து க்ரீம் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்து நீங்கள் இன்னும் க்ரீம் போட்டிங்கன்னா இன்னும் வழிஞ்ச மாதிரியே தான் இருக்கும். இன்னும் பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின்னோட டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள் ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு சூட் ஆகுற மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். ஸோ ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க க்ரீம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணிடுங்க. ஜெல் யூஸ் பண்ணலாம். ஜெல் வந்து வாட்டர் பேஸ்டு, அதனால ஜெல் வந்து என்ன ஆகும்னா உங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு அது எவாபரேட் ஆகிடும். உங்களுக்கு அந்த இது வந்து உடனே காஞ்சிடும். ஸோ அதனால ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்த வினர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆயிட்டாங்களா? ஆயிட்டாங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஓகே மேம். கவிப்ரியா ஒரு டிப்ஸ்க்காகவா? இல்லை, அவங்க கார்த்திகாவே ஓகே சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா? சரி சரி. கவிப்ரியா 1280 அவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஐசிஸ் இந்த சார்கோல் சோப் வந்து 3 டைம்ஸ் வாங்கிட்டேன். யூஸ் பண்ணும்போது வந்து ஸ்க்ரப் மாதிரி இருக்கு அண்ட் எனக்கு வந்து நோஸ் சுற்றியும் பிளாக் ஹெட்ஸ் வந்து இருக்கும். அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்கின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சிஸ். தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நல்லா வந்து டீப்பாக வந்து கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சார்கோல், ஆக்டிவேட்டட் சார்கோல் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அவங்க சொல்கிறது உண்மைதான். நோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே சொரன்னு இருக்கும். அதே மாதிரி லிப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பொறியாக சொரன்னு இருக்கும். ஸோ இந்த சார்கோல் சோப்பு யூஸ் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயிலெல்லாம் வேலை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மூக்கு நல்லா வேர்த்து போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் 2 பேர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க 2 பேரும் கொடுத்துருக்க கமெண்ட் மூலமாக உங்களுக்கும் டிப்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து யூடியூப்ல வந்து நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்காமா?
ஹாய் மேம், சாப்பிட்டீங்களா? ஹாய் சிஸ்டர், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டேன் காலையில் சாப்பிட்டுட்டேன். நிறைய வீடியோ போடுறதால அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கே வந்து ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். அதில் வந்து கமெண்ட்ஸ் இப்போ மதர்ஸ் டே காம்போ ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம். அந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, டிஸ்பேச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி அழகான ஸ்டட்டு வந்து நம்ம கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிராம் கோல்டு கம்பல் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பார்த்த உடனே பளிச்சுன்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி மாதிரி இல்லாமல் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டாக கோல்டு ஜுவல்லரி நீங்கள் போட்ட மாதிரி தான் ஒரு லுக் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு இது பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரெகுலர் கஸ்டமர்னா நம்ம நம்பர் தெரியும். ஓகே, யூடியூப் வந்து எடுத்தாச்சு. யூடியூப்பில் வந்து கமெண்ட்க்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஓப்பன் பண்ண உடனே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, பேச்சு ரொம்ப அழகாக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். பேசும்போது எப்பயுமே கொஞ்சம் பார்த்து பேசணும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து அடுத்தவங்க சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்கணும், கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நான் அளவாக தான் பேசுவேன். ஓகே, இதில் வந்து செலக்ட் பண்ணிடலாம். நம்ம செலக்ட் ஆயிட்டாங்களா? ஓகே மேம். ஓகே, பிருந்தாங்கிறவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்கள ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அவங்க என்ன கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஹாய் அக்கா, சார்கோல் சோப்பு, ஆன்டி ஆக்னி சோப்பு அண்ட் ஸ்கின் க்ளோ சோப்பு யூஸ் பண்ணியிருக்கேன்க்கா. எல்லா சோப்பும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஐ லவ்டு சார்கோல் சோப்பு அண்ட் ஆன்டி ஆக்னி சோப்பு. இட் ரெடியூஸ்ட் வந்து ஆக்னி மார்க்ஸ் அண்டு control oil in my face, அதாவது ஃபேஸ். இது gives clear skin tone. தேங்க்யூ ஸோ மச் சொல்லியிருக்காங்க. அண்ட் லவ்லி ப்ராடக்ட் சொல்லிட்டு நிறைய ஹார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து 5 டைப்பில் சோப்பு இருக்குங்க. இவங்க வந்து 3 சோப்பு வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெட் ஒயினும் அதுக்கப்புறம் வந்து கோட் மில்க் சோப்பு மட்டும் வாங்கி யூஸ் பண்ணல. சார்கோல் சோப்பு, ஆன்டி ஆக்னி சோப்பு, ஸ்கின் க்ளோ சோப்பு 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 3ல அவங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தது வந்து சார்கோல், ஆன்டி ஆக்னியும் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லா சோப்புமே வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ ஆன்டி ஆக்னி சோப்பில் பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக குப்பை மேனி, வேப்ப இலை, துளசி வந்து இன்ஃபியூஸ் பண்ணி அந்த வாட்டரில் வந்து ரெடி பண்ணுறது, அந்த ஆயில்லையும் ரெடி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி சார்கோல் சோப்பு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்கின் க்ளோ சோப்பு வந்து அவங்களுக்கு பிளாக் மார்க்லாம் கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த கருப்பு கலரில் வந்து இருக்கும் இல்லையா, அது வந்து சரி பண்ணும் வந்து ஸ்கின் க்ளோ சோப்பு. இல்லை எனக்கு மங்கு மாதிரி இருக்குக்கா, என்னோட ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஸ்கின் க்ளோ சோப்பு வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த வினர் சூஸ் பண்ணுவோம். புவனா JJ4 அவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சரி, அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் என்னன்னு சொல்றேன். ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் இந்த சார்கோல் சோப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் அக்கா, ரொம்ப சூப்பரா இருக்கு அக்கா. என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கும் அக்கா. இந்த சோப்பு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து இல்லை அக்கா சொல்லிட்டு நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சோப்பு யூஸ் பண்றதுக்கு அப்புறம் என்னோட ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் கம்மியாகி இருக்கா. லவ் யூ ஸோ மச் அக்கா. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கின் க்ளோ சோப்பு ஏதோ சம்திங் டைப் பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். CAGI சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியல. யூஸ் பண்ணேன் அக்கா, பட் இப்போ வந்து இந்த சார்கோல் சோப்பு அண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. இந்த சோப்பு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின் வந்து டோன் இன்க்ரீஸ் ஆகி இருக்கு, மேஜிக் மாதிரி இருக்கு. சோப்பு பிளாக்கா இருக்கே அப்படின்ட்டு பார்த்தேன், ஆனா வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்கோல் சோப்பு பிளாக்கா தான் இருக்கும். பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா இருக்கு. லவ் யூ ஸோ மச் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்டா, தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து போனா வந்து நிறைய டைம் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம் தான் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களத படிச்சுட்டேன். தேங்க்யூ ஸோ மச் போனா, நீங்கள் வந்து கமெண்ட் கொடுத்ததுக்கு அண்டு செலக்டும் ஆனதுக்கு.
ஸோ நம்ம இன்னொரு வின்னர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம 2-3 ப்ராடக்ட் வந்து நம்ம கிஃப்டாக கொடுத்துட்டதால அகைன் இவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க முடியாது. கேட்டாங்களா? ஓகே. இவங்க யாருன்னா ஸ்டிக்கி ப்ராப்ஸ்ன்னு ஏதோ பேஜ் போல இருக்கு. ஸ்டிக்கி ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேஜ் வச்சிருக்காங்க. இவங்க ஏதோ சேல்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. பட் இவங்க கமெண்ட்ஸ் என்னன்னா, அக்கா ஐ ஹாவ் காட் யுவர் சார்கோல் சோப்பு, இட் வாஸ் சோ குட், தேங்க்யூ சொல்லிட்டு ஐ லவ் இட் சொல்லிட்டு நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. வாங்கி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதோட ஜென்யூனான ரிவ்யூ கொடுக்குறாங்க. அதான் ஆயில் கண்ட்ரோல் ஆகுது இது. அதே மாதிரி வாங்கி யூஸ் பண்றோம், கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கேட்குறாங்க, அதுக்காக நம்ம ஃபீட்பேக்கை கொடுக்கணுங்கிறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க, ஆனாலும் இவங்க வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஜென்யூனாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ யூடியூப்ல 2 பேர், இன்ஸ்டாகிராமில் 2 பேரையும் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு நம்மளோட சார்கோல் சோப்பு வந்து கிஃப்டாக வந்து வந்துடும். அண்ட் இப்போ வந்து இன்னையோட மதர்ஸ் டே ஆஃபர், காம்போ ஆஃபர் முடியுது. அதில் வந்து அழகான இந்த இயரிங் கிஃப்ட் மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கில் இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க. ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிங்கிள் ப்ராடக்ட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் வந்து கம்மிங் சூன், சீக்கிரத்தில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? இல்லை. ஹாய்க்கா, ஹலோ, ஹவ் ஆர் யூ, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க? கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. ஓகே, அப்போ வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை. ஸோ அப்போ நம்ம இந்த லைவ் வந்து முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்து நான் ஆயில் வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஒர்க் கொடுத்துட்டு வந்திருக்கேன். திருப்பி போய் இப்போ நான் ஆயில் காய்ச்ச வேண்டியது இருக்கு. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.